Hi friends, welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ரீசன்ட்டா நான் ஃபாலோ பண்ற ஒரு க்ளீனப் ரொட்டீன் தான். அது வந்து ஃபேஸ் க்ளீனப்னு சொல்லலாம். சோ இந்த ஃபேஸ் க்ளீனப்ல நான் சில ப்ரோ டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றேன். சோ அந்த ப்ரோ டிப்ஸ் எல்லாம் என்னன்னு இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்து கடந்த 4-5 தடவை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல என்னோட ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு and என் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரா வந்து வர்க் ஆகுது. அதை தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்மளை நாமளே கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கணும். அதாவது நம்ம முடியெல்லாம் முகத்தில் வந்து விழக்கூடாது. ஏதாச்சும் ஜுவல்லரி போட்டிருந்தீங்க அதை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளீனப் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முடியை மட்டும் தூக்கி கட்டிக்க போகிறேன். ஸோ முடியை வந்து தூக்கி கட்டியாச்சு, கொண்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் முகத்தில் இருக்க மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வச்சு மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது தாங்க. ஸோ ஆயில் வந்து நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ண ஒரு 4-5 தடவை ஃபாலோ பண்ண க்ளீனப் ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயமோட ஆயுர்வேதா ஆல்மண்ட் 100% பியூர் கோல்ட் ப்ரெஸ் கேரியர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்மண்ட் ஆயில்னால இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்தது, அதனால எடுத்திருக்கேன். அதை நான் கையில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ என் ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு இப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நீங்கள் உங்கள் மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மேக்கப் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நிறைய டிஐஒய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஃபேஸ் க்ளீனப்புக்கும் வேண்டி நான் நிறைய டிஐஒய் எல்லாம் வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒர்க் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பண்றேன். ஃபேஸ் வாஷ்க்கு உங்ககிட்ட இருக்க ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை டிஐஒய் ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் கொஞ்சோண்டு கடலை மாவு, அப்புறம் அரிசி பொடி, அப்புறம் தயிர், இது மூணையும் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளென்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பால், தேன், மைல்டு கிளென்சர், இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பல தடவை நம்ம ஃபேஸ் க்ளீனப் ரொட்டீனில் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கனால இந்த வீடியோவில் நான் ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீமிங் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த தண்ணியில் வந்து ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க எசென்ஷியல் ஆயில் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட லெமனோட எசென்ஷியல் ஆயில் இருக்குது, அதை நான் வந்து சேர்த்திக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு இருந்ததுன்னா, ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லையா, அது இப்போ சீசனில் தான் கிடைக்குங்க. ஸோ ஆரஞ்சு தோலை நீங்கள் இதில் வந்து சேர்த்துட்டு அதை கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஸ்டீமிங்கோட குட்னஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸ்டீம் பண்ணிட்டேன். ஸ்டீம் பண்ண அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, blackheads and whiteheads ரிமூவல். blackheads and whitehead ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக் இல்லைனா வந்து போஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பாபி பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாப் பின் வந்து நம்ம blackheads and whiteheads ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த சைடு இந்த மாதிரி இந்த குத்துற சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இந்த கர்வ் ஷேப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு blackheads and whiteheads எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ மூக்கு மேலே தான் எனக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி நீங்கள் ஸ்லைட் பண்ணணும். லைட்டாக வலிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு blackheads and whiteheads ரொம்ப கம்மி தான். ரெகுலராக நான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இப்போ ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ 3-4 days முன்னாடி தான் நான் வந்து ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி நான் அந்த blackheads and whiteheads எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணேன். பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னே வந்து சொல்லலாம். ஹேண்டியாக வீட்லேயே இருக்கும். நம்ம வந்து ஒரு போஸ்ட்ரிப்போ இல்லை வந்து பார்லர் போய் தான் வந்து இந்த ரிமூவ் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக மைல்டாக வந்து கொடுத்துட்டு இப்படி வந்து அழகாக நீங்கள் வந்து இந்த blackheads and whiteheads வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த சொரப்பெல்லாம் மூக்குக்கு மேலே இருக்காது. உங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பண்ணி முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஃபேஸில் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி விடுவேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ண பிறகு நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் மைன்யூட்டாக தான் இருக்குது. ரொம்ப கொரன்னு இருக்கிற சர்க்கரை கிடையாது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. அடுத்தது நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, நல்லா குழன்னு ஸ்க்ரப்பிங் தான் என்னோட ஃபேவரட் பார்ட். பிகாஸ் ஸ்க்ரப் பண்ண பிறகு என்னோட ஃபேஸில் நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வரும். ஸோ அந்த சர்க்கரையும் அலோவேரா ஜெல்லும் சேர்ந்து ஒரு கூயி கன்சிஸ்டன்சி வரும். அந்த கூயி கன்சிஸ்டன்சி எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண பிறகு நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஜென்டலாக ஸ்க்ரப் ஆகிற மாதிரி இருக்கும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம ஃபேஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரும். நம்ம ஃபேஸும் வந்து நல்ல சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போ மாஸ்கிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங்க்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன், 3/4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம மாஸ்க்கை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மாஸ்க் கம் மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மாஸ்கிங் போட்டுட்டேன், 10 minutes விட்டுட்டேன். 10 minutes முடித்த பிறகு என் ஃபேஸ் அப்படியே வந்து டைட்டனாக ஆகிருக்கு. இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் என்னால் சுத்தமாக வந்து பேச முடியல, அந்தளவுக்கு டைட்டனாக ஆகிருக்கு. இந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டெப். ஆக்சுவலி இந்த க்ளீனப்பே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு க்ளீனப். பிகாஸ் குவிக்காக நம்ம வந்து பண்ண முடியும். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வித் மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ நான் வந்து மாஸ்கிங் ப்ளஸ் மாய்ஸ்சரைசிங் வந்து பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷியல் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுவேன். அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நீங்கள் இதை நைட் டைம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நைட் க்ரீம் வந்து போடலாம். இல்லைனா டே டைம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டே டைம் க்ரீம் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீனப் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின்ல நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேன். டைம் கிடைச்சா வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிராஜுவலாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறமே உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். பட் ஃபாலோட் பை இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அந்த க்ளோ வந்து ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 to 4 days ஆச்சு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் அப்பாக நல்ல ஒரு க்ளோவோட உங்களுக்கு வந்து காமிக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல வந்து டர்ட் எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் வந்து டல் ஆகும். ஸோ அப்போ ஒரு தடவை இதே மாதிரி ஒரு க்ளீனப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்து ரிசல்ட் இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போன வீடியோவுக்கு நான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ்அவே வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் டு த வின்னர். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை.